திண்டிவனம் அருகே சமையல் எண்ணெய் ஏற்று சென்ற லாரி மீது பின்னால் வந்த ஆமினி பேருந்து மோதியதில் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான எண்ணெய் பொருட்கள் சேதமடைந்தன. விபத்துக்கு பிறகு சாலையில் சிதறை கடந்த எண்ணெய் டின்கள் மற்றும் பாக்கெட்டுகளை பொதுமக்கள் அள்ளி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடியை சேர்ந்த ஞானராஜ் சென்னையில் இருந்து தூத்துக்குடிக்கு ஆமினி பேருந்தை இயக்கி சென்றபோது திண்டிவனம் அடுத்திருக்கின்ற தென்பசியார் பகுதியில் முன்புறம் சென்ற லாரி திடீரென பிரேக் பிடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து லாரி மீது மோதியதில் லாரி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மயிலம் போலீசார் காயமடைந்தவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் லாரியில் இருந்த எண்ணெய் டின்கள் மற்றும் அட்டை பெட்டிகளில் அடைக்கப்பட்டிருந்த சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகள் சாலையில் சிதறின. மேலும் விபத்து இரவு நேரத்தில் ஏற்பட்டதால் அப்பகுதியினர் யாரும் அதை உடனடியாக கவனிக்கவில்லை. விடிந்ததும் சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகள் ஏற்றி வந்த லாரி விபத்துக்குள்ளாகி எண்ணெய் டின்கள் மற்றும் பாக்கெட்டுகள் சாலையில் சிதறி கிடைப்பதாக தகவல் காட்டுத்தீ போல் பரவியது. இதையடுத்து அதிகாலையிலேயே அப்பகுதி மக்கள் திரண்டு வந்து சிதறி கிடந்த எண்ணெய் டின்கள் மற்றும் பாக்கெட்டுகளை தங்களால் முடிந்த அளவுக்கு எடுத்துச் சென்றனர். இதனை தடுக்க முயன்ற லாரி கிளீனரையும் சிலர் தாக்கியதாக கூறப்படுகிறது. விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த மயிலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.